வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு சைடில் கொஞ்சம் இடம் இருந்துச்சுங்க. அது ஒரே காடு மண்டி போயிருந்துச்சு. ஸோ அந்த இடத்த நம்ம ஆட்களை வச்சு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் இப்படியே விட்டால் மறுபடியும் களைச்செடிகள் மண்டிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா, 5 கலப்பையை விட்டு சுற்றி உழுதுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாங்க. ஸோ அதனால் உழுதுட்ருக்கோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த இடம் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் போட்டதுனால வெறும் காட்டு செடிகள் களைச்செடிகளாக மண்டி போயிருந்துச்சு. ஸோ அதனால் இடமும் சமமாக கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இதை வச்சு நல்லா உழுதுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாங்க. இந்த இடத்துல நம்ம தென்னம்புல்லை நடவு செய்ய போகிறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக கீரைகள் அப்புறம் காய்கறிகள் அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 5 கலப்பையை வச்சு நல்லா வெளுத்துட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட்டர் விட்டு வெளுத்துக்கலான்னு பார்த்தோம். சரி, நம்ம தென்னம்புல்லை இருக்கிற இடம் இதுங்க. ஸோ இந்த இடத்தையும் நல்லா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு 5 கலப்பையை வச்சு நல்லா ஓட்டிட்டு ஒரு நாள் காய விட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ எதுக்காக இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டேட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே தாங்க மண் அப்படியே செடியை எடுத்து அப்படியே அமுக்கி விட்டுட்டு போயிடுங்க. அது வந்து அப்படியே மறுபடியும் நமக்கு வண்டி தான் வருது. ரொம்ப ஆழமாலாம் உங்களுக்கு எதுவும் தோண்டாதுங்க. இதே 5 கலமை பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு நம்ம ஆழமாக நல்லா மழை பெஞ்சிருக்க நேரமாக பார்த்து நம்ம இந்த மாதிரி ரொட்டேட்ரு மழை பெஞ்சு ஒரு நாள் காய விட்டு வர சொல்லியிருந்தோன்னா, இந்த மாதிரி மண் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா பொலபொலன்னு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா, மண்ணை நல்லா குத்தி கிளறி விட்டுட்டு போயிடுங்க. ஸோ நல்லா 2 அடிக்கு நல்லா ஆழமாக கிளறி விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொட்டேட்ரு ஒரு நாள் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட்ரு விட்டு அடித்தோன்னா நல்லா சமமாகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தென்னம்பிள்ளைக்கெல்லாம் பாத்தி கட்டிட்டு, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரொட்டேட் விட்டு அடிக்கும்போதே உளுந்து இல்லைனாக்கா வேறு ஏதாவது பயிர் வகைகள் ஊடு பயிர் ஏதாவது போடுவாங்க, எள் அந்த மாதிரி. ஸோ நம்மளும் போடலாம். நம்ம ஆடிப்பட்டத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆடிப்பட்டத்தில் விதைச்சி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆல்ரெடி உளுந்து கொஞ்சம் விதைச்சிருக்கோங்க. அது வந்து நமக்கு வந்து ஒரு தென்னம்புள்ளையும் சுற்றி அங்கங்கே விதைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஆனால் கொஞ்சம் இடத்துல தான் போட்டிருக்கோம். அதை வந்து நம்ம இந்த தோப்பு ஃபுல்லாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாங்க. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.